கலர்ல அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த எல்லாத்தோட உயிரினத்தோட டிஎன்ஏ வச்சிருக்காங்க. The DNAs of different organisms and using biosynthetic technology. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு உள்ளார என்ன இருக்குதுன்றதை நான் வந்து காட்டுறேங்க. இதான் வந்து துபாய் ஃபியூச்சர் மியூசியம்ங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் மைக்கை யூஸ் பண்ணக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துஃப்ளை முத்து. இப்போ நம்ம துபாய் ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்குள்ளே போகிறோங்க. காலையில் 5 மணிக்கே வந்து நம்ம பூஜ் கலிஃபாவில் சன்ரைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது அவுட் சைட் ஆஃப் பூஜ் கலிஃபா பார்த்துட்டு இப்போ பூஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து நம்ம எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஏன்னா எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து உள்ளுக்குள்ளாரே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அது வழியாகவே நம்ம ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் போயிடலாம். நம்ம ஷேக் சையத் ரோடு வழியாகவும் வந்து ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் போகலாம். ஆனால் வந்து எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து நமக்கு வந்து பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிடலாம் நம்ம. சரி, ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் ரொம்ப ஹைப்பாக இருக்குது. அது உண்மையா இல்லை ஹைப்பு பொய்யான்றதை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். எமிரேட்ஸ் டவர் மெட்ரோலேருந்து இறங்கி இப்போ ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம்குள்ளார நடந்து போயிட்டுருக்கேன். இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்லேயே செக்யூரிட்டி வந்து சொல்லிவிடுவார், நீங்கள் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. மைக்கெலாம் இங்கே யூஸ் ஆகாது, அதனால் காலையிலே நான் கட்டி வச்சிட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்சைடு இன்னும் உள்ளார போனோன்னா இன்னும் அழகாக இருக்குங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆஃப் த மியூசியம்குள்ளார போகும்போதே பார்த்தீங்களா, லைட் செட்டிங்கோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போவோம் பார்த்தீங்களா, இந்த ஆனந்த விகடனு, விஜய் டிவி அவார்ட்ஸில் செலிபிரிட்டிஸ்லாம் நடந்து வராங்களே, அந்த மாதிரி இருக்குங்க இந்த வே வந்து. நான் வந்த உடனே மேலே இந்த வழியில் வந்தேன். மேலே நடந்து வந்தேன்னா அப்படியே லிஃப்ட்டில் வந்துட்டேன். வந்த உடனே கீழே என் டிக்கெட்டை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கலனாலும் இது வரைக்கும் வரலாம், யார் வேணாலும். இந்த ஃப்ளோருங்களையும், கிரவுண்ட் ஃப்ளோரையும், ஃபஸ்ட் ஃப்ளோரையும் பார்க்கலாம். இது வந்து வெளியில் உள்ள வழிங்க. நம்ம வெளியில் ரோட் சைடு வரோம்னா இந்த வழியில் வரலாம். இப்போ நான் வெளியில் போய் காட்டுறேன். இதான் வந்து துபாய் ஃபியூச்சர் மியூசியம்ங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் மைக்கை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் வந்து கத்தி பேசுகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ நான் வந்து மெட்ரோக்குள்ளார வந்துட்டேன். இதே நீங்கள் ரோட் சைடில் வந்தீங்கன்னா இங்கேருந்து ரோட்லேருந்து இப்படியே வந்துடலாம், உள்ளுக்குள்ளே வந்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. துபாய் எமிரேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், டேக்ஸ் ஃப்ரீ ட்ரேடு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் கடந்த 30 வருஷமாக டூரிசத்தை நல்லா டெவலப் பண்ணி அது மூலயமா நம்ம நாட்டுக்கு இன்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் ஒவ்வொரு 7 வருஷமும் ஒரு புது புது டூரிஸ்ட் ப்ராஜெக்டை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. 2016ஆம் ஆண்டு ஒரு பில்டிங் கட்டி அதை நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மியூசியமாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஷான்கிலால் அப்படின்ற ஆர்கிடெக்ட் கொடுத்த இந்த ஓவல் ஷேப் பில்டிங் வந்து துபாய் ஷேக் அல் மக்தூன் அவருக்கு வந்து பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து ஷேக் சையத் ரோட்லேயே வந்து மெட்ரோவுக்கு பக்கத்தில், மெட்ரோவில் நம்ம போகும்போதும் வரும்போதும் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பில்டிங்கை வடிவமைச்சு இங்கே கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2016ஆம் ஆண்டே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடுவில் கோவிட் வந்ததுனால 6 வருஷம் கொஞ்சம் இழுத்தடிச்சிக்கிட்டே வருது. 2022 பிப்ரவரியில் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திறக்கிறாங்க. இது வந்து ஓவல் ஷேப் பில்டிங்கை நடுவில் நமக்கு ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து வாய்ட் அப்படின்றாங்க. வாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இந்த யூனிவர்ஸில் விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்குல்ல, மர்மங்கள், அதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இங்கே இப்போ நமக்கு மேலே தெரியுது வந்து அரேபிக் வார்த்தைங்க. இதை வந்து அரேபிக் கேலிகிராஃபி அப்படின்ற எழுத்து வடிவத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து துபாய் ஷேக் அல் மக்தூன் அவரோட பொன்மொழிங்க. உலகத்திலே வந்து மொழியை கொண்டு
வெளிப்புறம் வடிவமைக்கப்பட்ட ஒரே பில்டிங்னா இந்த பில்டிங் தான். இப்ப நமக்கு வெளியில தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் பேனலுங்க. பேனல்னா நீங்க போர்டு சின்ன சின்ன போர்டு மாரி இருக்கும். 1024 பேனல் இருக்கு. 1024ன்றது 1024 பைட்ஸ் சேர்ந்து தான் 1 கிலோ பைட்ஸ். அத குறிக்கிற வகையில 1024 பேனல் இங்க இருக்கு. இந்த பேனல் வந்து பாலி ஃபைபர் கிளாஸால வடிவமைச்சிருக்காங்க. இத தாங்கி பிடிக்கிறதுக்காக உள்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பிகள்லாம் இருக்குங்க. இந்த பில்டிங்கில நம்ம யூசுவலா பார்க்குற மாரி காலமோ, அ அந்த மாரி எதுவுமே இருக்காது. சிமெண்ட் அந்த மாரிலாம் கொண்டு வடிவமைக்கல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் பாலி ஃபைபர் கிளாஸ கொண்டே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்க வந்து 0 காலம், 0 கார்னர். கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டமா இருக்காது. அப்படியே ஒரு வட்ட வடிவில இருக்க மாரி வடிவமைச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு யூனிக்கான பில்டிங் தாங்க இது. நமக்கு உள்ளுக்குள்ள வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பறவை வந்து பறக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். அது பாட்டுக்கு பறந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க டிக்கெட் எடுக்கலனாலும் வந்து பார்க்கலாம். அதே மாரி ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து டிக்கெட் எடுத்துடணும். கிடைக்கிறது கஷ்டம். அங்க மேல வந்து வர்றது வந்து மெட்ரோ வழி. யார் வேணாலும் வரலாம். இந்த சைடு கீழ வர்றது வந்து நம்ம ரோட்ல இருந்து வர வழி. இத வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் அசஸ் பண்றது தான் டிக்கெட் எடுக்கணுங்க. இந்த டிக்கெட்டோட ரேட்டு, உள்ளார என்ன இருக்குன்றதெல்லாம் நான் அப்படியே போக போக சொல்றேன். நான் ஆன்லைன்லேயே 1 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ரூ. 4100 வந்தது. ரூ. 4100ன்றது அதிகம் தாங்க. இப்ப நமக்கு மேல அழகா தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாம் அரபிக் வார்த்தை. பகல்ல சூரிய வெளிச்சம் அது வழியா வரும்போது அழகா இருக்கு. நைட்ல இங்கேருந்து உள்ளுக்குள்ள அடிக்கிற லைட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகா இருக்குங்க. நல்ல ஒரு டிசைன்ங்க இந்த டிசைனு. நம்ம டிக்கெட் எடுத்துட்ட பிறகு நம்மள குரூப்பா விட்டுருவாங்க. இப்போ ஒரு குரூப் கூட நிக்கிறோம். இந்த குரூப் கூட தான் நம்ம வந்து உள்ள போணும். பாருங்க எவ்ளோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு வாவ்ன்னு தாங்க தோணுது. இந்த இடத்துல நம்மள வந்து வீடியோ எடுக்க அவ்வளோ விட மாட்டாங்க. விளாக் ஸ்டைல்ல வந்து பண்ண முடியாது. அதனால எல்லா ஃப்ளோருக்கும் போயிட்டு எந்தெந்த ஃப்ளோர்ல என்ன இருக்குன்றத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப ரிசப்ஷன்ல கீழ நின்னுட்டு இருந்தேனா, அப்படியே வந்து ஒரு பேட்ச வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 பேர் சேர்ந்ததுக்கப்புறம், உள்ளுக்குள்ள அந்த ரிசப்ஷன்லேருந்து நடந்து வரோம் பாருங்க. நடந்து வந்தோனே இந்த இடத்துல எல்லாரும் வந்து நிக்கணும். இப்ப தெரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ல, இது எல்லாம் நம்மளோட ஃபேஸ ஆறா அப்படியே ஒரு மாரி இந்த அலை வடிவத்தில வந்து குடுக்குறாங்க. ஒருத்தவங்களா உள்ளுக்குள்ள வந்த உடனே அந்த கதவ மூடிர்றாங்க. மூடிட்டு நமக்கு வந்து விளக்கம் குடுக்குறாங்க. நீங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் குடுத்துட்டு, இது பண்றாங்க. தெரியுது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ல அதெல்லாம் நாங்க தாங்க. 40 பேர் நிக்கிறோம்ல, அது அப்படியே ஒரு மாரி ஒளி வடிவத்தில தெரியிறோங்க. Are you ready? யா ரெடி. எஸ் ரெடி. நம்மள ஸ்பேஸ்ல கூட்டு போற மாரி அனிமேஷன் பண்றாங்க இப்ப. அப்படியே லைட் வருதுங்க. லைட் வந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறவங்க பேர் வந்து ஆயான்னு சொல்றாங்க. Assalamu alaikum. Greetings, everyone. My name is Alia. I'm a registered resident of the Museum of the Future. Welcome to my home. Your journey begins first. 2071க்கு வந்து உங்கள வெல்கம் பண்றோம் அப்படின்றாங்க. எதுக்கு 2071 அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் வருஷத்த சொல்றாங்கன்னா, 1971ல தான் வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மன், உமல் குவைன், ராஸ் அல் கைமா, ஃபுஜைரா இந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்து UAE உருவாகுச்சு. அத 100 வருஷத்த குறிக்கிறதுக்காக தான் அவங்க 2071ன்றாங்க. இப்ப இந்த கதவு திறந்த உடனே எல்லாரும் கதவுக்குள்ளார நடந்து போறோங்க. இது ஒரு லிஃப்ட் மாரி இருக்குங்க. இது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாரி இருக்குங்க. அந்த ஒரு ஃபீல குடுக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதுல நின்னுடுறாங்க. எல்லாம் வந்து நின்னுட்ட பிறகு பாருங்க எல்லாருமே வராங்க. வந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க. From our captain, she will speak to us in both Arabic and English. In the meantime, you can enjoy the view from any of the 10 windows around the space shuttle. A launch is just a நீ எல்லாம் ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி அவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க. பாருங்க ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி நம்மள உணர வைக்கிறாங்க. எல்லா சைட்ல இருந்து சவுண்ட் வருது. அதிர்வு லைட் அப்படியே அதிருது இந்த இடம். நமக்கு வேகமா போற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி இதை அதிர்வ வைக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேங்க.
இது எப்படி வந்து இவங்க இந்த கான்செப்டை வச்சுருக்காங்கன்னா, மொத்தம் இந்த கட்டடத்தில் 7 மாடி இருக்குங்க. 7வது மாடி வந்து ஈவெண்ட் ஹாலு, 6வது மாடி பிரைவேட்டு. இது 2 இடத்துக்கு நம்பளால முடியாது. அப்போ மொத்தம் 5 மாடி வருதுங்களா? நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு 5 மாடி இருக்கா? அதில் வந்து 5வது மாடி வந்து ஓஎஸ்எஸ் ஹோப்புங்க. அதை வந்து சாப்டர் 1ன்னு சொல்லி கீழே இருந்து இந்த 5 மாடி போகிறதுக்காக இந்த லிஃப்ட்டை வச்சுருக்காங்க. இந்த லிஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து நமக்கு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு விண்வெளிக்கு போகிற மாதிரி நம்ம இல்யூஷனை ஏற்படுத்துதுங்க. அப்படியே மேலே எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னா, நம்மள மார்ஸுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நாசா கிட்டேருந்து தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஏன் நாசா கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா, யுஏஇயில் இருக்கிற ஒரு எமிரேட்ஸ் தான் துபாய். இந்த துபாய் வந்து எந்த ஒரு விண்வெளி இதுவும் அவ்வளோ பண்ணுறதில்ல. அவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே பார்த்திங்கன்னா, இந்தியா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து யுஎஸ்ஏ, சைனா இவங்க தான் வந்து ஸ்பேஸில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்மளே வந்து இந்த மாதிரிலாம் வந்து இப்படி வந்து இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு காட்டல. ஆனால் இவங்க இதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு காட்டுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் வெளியில் எப்படி புரிதல் பண்ணுறாங்கன்னா, துபாய் பாருங்கள் 71 வந்து அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுவாங்க, இந்தியா பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க. அப்படி கிடையாதுங்க. நான் துபாயை வந்து சிறிதுபடுத்தணும், தாழ்வாக சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. இந்தியா கிட்ட நிறைய வந்து டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் அதெல்லாம் உணர்றது கிடையாது. நம்ம வெளிநாடு தான் வந்து ஒரு பெரிய இது அப்படின்ற இதுலேயே தான் வந்து பேசுகிறோம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இது வந்து ஒரு ரிசர்ச்சோ இதுவோ அப்படிலாம் கிடையாது. ஆனால் மக்கள் வந்து யூடியூப்பில் பெருமையாக பேசலாம் பெருமையாக. ஆனால் நம்ம நாட்டை குறைச்சி பேசக்கூடாதுங்க. இப்போ நம்ம மார்ஸுக்கு மேலே போனோம் பார்த்தீங்களா, அப்படியே நம்மளை கீழே இறக்கி மாஸ் போய் முடிச்சிட்ட பிறகு கீழே இறக்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதை அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இப்போ இதான் வந்து சாப்டர் 1ங்க. இந்த சாப்டர் 1ல் ஓஎஸ்எஸ் ஹோப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை வந்து லிஃப்ட் வழியாக வந்து செவ்வாய் கிரகத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்தது அப்படியே இதுலேருந்து கீழே இறக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க அடுத்து நாங்கள் போகிறோம். இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இது முடிஞ்ச உடனே வெல்கம் டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கீழே ரிசப்ஷனில் இருந்தோமா, அப்படியே நம்ம லிஃப்ட் வழியாக மேலே வந்தோமா, அந்த லிஃப்ட்டில் போகும்போதே நம்மளை வந்து செவ்வாய் கிரகத்துக்குள்ளார போகிற மாதிரி ஒரு உருவகப்படுத்தி கொண்டு வந்து 5வது மாடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து சாப்டர் 1ன்னு சொல்கிறாங்க. அந்த லிஃப்ட்டில் வரும்போது நம்ம அப்படியே செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு கீழே லேண்ட் ஆகி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோமா. இது வந்து 600 கிலோமீட்ரு நம்ம பூமியிலேருந்து ஹைட்டில் இருக்குன்றாங்க. இங்கே என்னென்னா, இதை வந்து 5 இதுவாக பிரிச்சிருக்காங்க, பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓஎஸ்எஸ் ஹோப்பு, மூன் வில்லேஜ், 3வது வந்து பார்த்திங்கன்னா கொலசஸ் ஸ்பேஸ் காலனி, மார்ஸ், 4வது வந்து மார்ஸ் ஸ்பேஸ் ஆல்ஃபா, 5வது வந்து இன்டர் பிளானட்டிங் கல்ச்சரல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது கான்செப்டாக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரோட்டோடைப் தாங்க. ப்ரோட்டோடைப்னால் என்னென்னா, இப்படிலாம் சாத்தியம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதோட ஆராய்ச்சிலாம் போகுது, நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் வந்து பாதி முடிச்சிருக்கோம், முக்கால்வாசி முடிச்சிருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். நிலாவில் வந்து நம்ம வந்து அந்த கரண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் கம்பி கட்டுற கதை தான். ஆனால் யூடியூப்பில் அப்படியே துபாய் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க, 71 வந்துடும், நம்ம நாடுன்னாங்க, அப்படி இருக்குன்றாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. துபாய் மாதிரி நம்மளும் அதிகப்படியாக வந்து சர்வீஸ்க்காக காசை வாங்கி பணக்காரங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலான்னு நம்ம இந்தியா கொண்டு வந்தால் இந்தியா எப்போயோ டெவலப் ஆகிடுங்க. அப்படி கிடையாதுங்க. இந்தியா நாடு வந்து ஏழை மக்கள். அதாவது எப்படின்னா, நம்மலாம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துலேருந்து மக்கள்லாம் சுற்றி வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ அதிகமாக சைனாவிலையும் இந்தியாவிலும் தான் ஆறுகள் ஓடிச்சு தங்கி விவசாயம் செய்கிறதுக்கான இடமா இருந்தது. அதனால தான் உலகத்தில் அதிகப்படியான மக்கள் சைனாவிலையும் இந்தியாவிலும் தங்கிட்டாங்க. அப்போ காலங்காலமாக இருக்கிற மக்கள் ஏழ்மையாகவும் இருப்பாங்க, பணக்காரங்களாகவும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்தியா வந்து வடிவமைச்சிருக்கு. உதாரணம் பார்த்திங்கன்னா, ரயில் நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபா டிக்கெட்லேயே நம்ம அதிகப்படியான தூரம் இந்திய ரயில்வேயில் போயிடலாம். இதே இந்திய ரயில்வே இன்றைக்கி நினைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை நம்ம காசு அதிகப்படுத்துவோம், 2000 3000 ஒரு 100 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு நல்ல சொகுசு கொடுக்கலாம்லாம் பண்ணலாம். ஆனால் ஏழைகளால் தாங்க முடியாதுங்க. நம்ம இந்தியா எல்லா மக்களுக்கான
நான் துபாய் அதுக்காக நான் வந்து இதுவாக சொல்லலை. துபாயில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80% மக்கள் வெளி உலகத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நல்ல பணத்தை வச்சு சர்வீஸ் ஆனால் ஒரு குவாலிட்டியான சர்வீஸை எடுத்துக்கிறாங்க. அதனால் அந்த நாடு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து புரோட்டோடைப்புங்க. நான் இதை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் வராது. ஏன்னா இப்போ நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் உள்ளது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு. இன்னமும் நம்ம வந்து அதை மாறி வெளியில் போக முடியல. பட்டன்லேருந்து நம்ம டச் ஸ்க்ரீனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்டாங்னேஷன் தேக்க நிலைன்றது எல்லா இடத்துலையும் நடந்துருங்க. இதெல்லாம் உலகத்தில் சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் டூரிஸ்ட்டை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஆராய்ச்சி துபாய் பண்ணுறாங்கன்னா கிடையாதுங்க. விட்ருங்க. உண்மையை சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரு சினிமா செட்டப் மாதிரி தாங்க. சினிமாவுக்கு செட்டு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி தாங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்க்ரீனை வச்சுட்டாங்க. ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒரு மிஷினரிலாம் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணி காட்டுறாங்க. சரி, ஓகேங்க. இதெல்லாம் வந்து புரோட்டோடைப்பு வர்ற வாய்ப்பு Thank you, sir. கிடையாதுங்க. Check it. இப்போ Okay. நம்ம டெக்னாலஜின்னு எடுத்தோம்னா வச்சுங்களேன், ஜப்பானு, ஜெர்மனி, இந்தியா கூட நிறைய டெக்னாலஜி வச்சுருக்காங்க. யுஎஸ்ஸு இவங்களோட டெக்னாலஜியை அடிச்சிக்க முடியாது. துபாய் வந்து அவங்கக்கிட்ட இருக்க பணத்தால் எல்லா டெக்னாலஜியும் விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இதாங்க உண்மை. துபாய் கண்ட்ரி சூப்பரான கண்ட்ரிங்க. நான் அதுக்காக அந்த கண்ட்ரியை குறை சொல்லலை. எல்லாருமே எல்லா நாடுமே டெக்னாலஜி வந்து பரிமாறிக்குவாங்க. யுஎஸ் வந்து ஜெர்மனி கிட்டேருந்து சில டெக்னாலஜி வாங்கும், இந்தியா கிட்டேருந்து சில டெக்னாலஜி வாங்கும், இந்தியா யுஎஸ் கிட்டேருந்து வாங்கும், ரஷ்யா கிட்டேருந்து வாங்கும். எல்லாருமே டெக்னாலஜியை வாங்கிக்குவாங்க. ஆனால் துபாய் கிட்ட அதிக பணம் இருக்குது. டெக்னாலஜி இன்றைக்கி வேறு நாட்டில் வருதுன்னா மறுநாளே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து அப்படியே பட்டன் ஸ்க்ரீன் வச்சேன். இப்போ என்னோட அந்த ஐடியை வச்ச உடனே என் ஸ்பேஸ் என்னோட முகம் வந்து இப்போ அந்த ஸ்க்ரீனில் வரப்போகுது பாருங்கள். இந்த மாதிரி டூரிஸ்ட்டை நல்லா அட்ராக்ட் பண்ணி அப்படியே அவங்க வந்து இதை உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்கங்க. துபாய் வந்து 71 இந்த மாதிரி மாறிடும்ன்றாங்க. 71 இந்த மாதிரி மாறிடும்னா சான்ஸே கிடையாது. இந்த அளவுக்கு மாற வாய்ப்பு கிடையாது. அப்படி மாறணும்னா உலகத்தில் இருக்க எல்லா மில்லியனரும் துபாய்க்குள்ளார போகணும். அதேமாதிரி எல்லா வளமும் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னு வச்சிங்களேன், கல்லை உடைக்கணும். அந்த மாதிரி எல்லா வளங்களும் அழிச்சாதான் இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி மெகா ஸ்ட்ரக்சர் பில்டிங் எல்லாமே வரும். அதெல்லாம் வர வாய்ப்பில்லை. ஒரு சில கட்டத்தில் அவங்களுக்கே வந்து பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என் மூஞ்சி பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அப்படியே நான் வந்து விண்வெளியில் பயணம் செஞ்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு உணர்வை வந்து அவங்க கொடுக்குறாங்க. முத்து ஃப்ளையிங் இன் ஸ்பேஸ் அப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். திருப்பி ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பார்க்குற பாருங்க. என் முகம் தெரியுது பாருங்கள். இதாங்க என் முகம். முத்து ஃப்ளையிங் இன் த ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை முடிச்சுட்டு 4வது சாப்டருக்கு போகிறேங்க. நான் 5வது சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ 5வது மாடியில் இருந்தேன் நான். இப்போ 4வது சாப்டருக்கு போகிறேன். இதில் வந்து ஒரு நுணுக்கத்தை பாருங்கள். இப்போ 5வது மாடியில் இருந்தோமா, இப்போ நம்ம வந்து 4வது மாடிக்கு கீழே வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லிஃப்ட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம ஸ்பேஸ்லேருந்து துபாய்க்கு இறங்குற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. அப்படியே துபாய்க்கு இப்போ இறங்கி வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நான் 1வது சாப்டர் முடிச்சுட்டு 2வது சாப்டர் வரப்போகிறேன். இந்த 2வது சாப்டர் பார்த்திங்கன்னா த ஹீல் இன்ஸ்டியூட்டுங்க. இப்போ அழகாக பாருங்கள், 5வது மாடியிலேருந்து 4வது மாடி இறங்குறேன். ஆனால் என் கற்பனைக்கு அப்படியே விண்வெளியிலேருந்து என்னை வந்து துபாய்க்கு இறங்குற மாதிரி காட்டிட்டாங்க. மக்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்புகிறாங்க. அப்படி இதெல்லாம் வந்து அந்த சவுண்டு, அந்த அதிர்வலை எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போகிற மாதிரி தான் இருக்குது. இது ஸ்பேஸ் ஷிப்பே கிடையாதுங்க. இது ஒரு லிஃப்ட்டு. ஸ்பேஸ் ஷிப்புன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை விடுங்க. ஆனால் மக்களை வந்து அந்த மாதிரி உணர வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து துபாயில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இப்போ ரியல் உலகத்துக்கு வந்துட்டோம்ப்பா. வந்துட்டு இப்போ வந்து 2வது சாப்டருக்கு போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஹீல் இன்ஸ்டியூட். அங்கேயும் நிறைய கம்பி கட்டுறாங்க. அந்த கம்பியெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேங்க. Welcome back to Earth. Good morning and welcome back to Earth. Hope you had a wonderful time in space. Now you're going to chapter 2, Hill Institute. Welcome. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து எர்த்துக்கு வந்துட்டீங்க, அதான் உலகத்துக்கு வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணிட்டாங்களா. அடுத்து வந்து ஹீல் இன்ஸ்டியூட். அதாவது ஹீல் இன்ஸ்டியூட்னா என்னென்னா, அப்படியே பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் இவங்க வந்து ஹீல் பண்ணுறாங்களாம். அதுக்கு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லிஃப்ட்லேயும் போகலாம், படி வழியாகவும் நடந்து போகலான்னாங்க. எனக்கு படி வந்து நல்லா இருந்தது, அதனால் நான் நடந்து போயிட்டுருக்கேன். அடுத்த சாப்டர் 2வது சாப்டர் என்ன இருக்குன்றது பார்ப்போம். இது பாருங்க, இதாங்க இப்போ வந்து இந்த வழியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துபாய் வந்து எப்படி 2071 இருக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கற்பனை கேட்டாது தாங்க. அடுத்து நான் இதுக்கு பேர் வந்து ஹீலிங் சாப்டர்ன்றாங்க. சாப்டர் 2க்குள்ளார போடுறோம். இங்கே அனிமேஷனில் ஸ்க்ரீன் இருக்குங்க. For the ones coming in.
அவதார் படத்துல காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2071ல வந்து அமேசான் காடு அழிஞ்சிடுமா. இவங்ககிட்ட இருக்கிற பயோசிந்தட்டிக்க வச்சுக்கிட்டு, அப்படியே வந்து அத ஹீல் பண்ணி காட்ட வந்து உருவாக்குறாங்களாம். என்னங்க இதெல்லாம் கத? ஏங்க நீங்க பணக்கார நாடுகள் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் வேணுன்றதுனால கோகோ விளைவிக்கணுன்ட்டு ஆஃப்ரிக்கால காட்ட அழிச்சு கோகோ விளைவிக்கிறீங்க. ஏன் வளமான மலேசியாவ சேர்ந்த போர்னியா தீவுல வந்து மலேசியா வந்து பாம் ஆயில உருவாக்குறதுக்காக அந்த காட்ட அழிக்குது. இப்போ உங்க தேவைக்காக நீங்க எல்லாம் காட்ட அழிச்சிருவீங்க, விளைபொருட்கள வைப்பீங்க. ஏன் நம்ம ஊர்லயே வந்து தேயிலைக்காகவும் வந்து நம்ம காட்டுகள அழிச்சோம். அந்த மாரி அழிச்சுட்டு கடைசியில வந்து ஏதோ சிந்தெடிக் டெக்னாலஜி வச்சு எல்லாத்தையும் முன்னேத்துறாங்களாம். என்னங்க இதெல்லாம் கத? செம்ம சூப்பரா இருக்கு. இதாங்க டிஎன்ஏ வந்து லைப்ரரின்னு சொல்றாங்க. இத வந்து எல்லா ஸ்பீஷீஸோட இதுவும் இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வெளியில பக்கத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு தெரியல வீடியோல எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இது வந்து டிஎன்ஏ இது. ஒரு திங்ஸோட டிஎன்ஏவும் இதுல இருக்குங்க. வாங்க. அவங்கன்னா வந்து என்னென்ன எல்லாத்தோட உயிரினத்தோட டிஎன்ஏ வச்சிருக்காங்க. நம்ம அதை வந்து படிச்சு பார்த்து என்னென்ன டிஎன்ஏ இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது டிஎன்ஏவை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு லேபா, ஆய்வுக்கூடமானா கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு டெமோ மாடல் மாரி தாங்க. சின்னதா வந்து லைட் அனிமேஷன் வச்சு பொம்மனே கூட வச்சுக்கங்க. இப்ப தெரியுதா? நத்த தெரியுதுங்களா? இந்த மாரி சின்ன சின்ன ஸ்பீசிஸோட ஒரு மாதிரிய வச்சுட்டு, நம்ம லைட் எடுத்துட்டு போய் ஒரு இது மாரி செல்ஃபோன் மாரி நமக்கு குடுக்குறாங்க. எடுத்துட்டு போய் காட்டுன உடனே, அந்த உயிரினம் 2071 இருக்குமா? அழிஞ்சிட்டு இருக்குமான்னு காட்டுறாங்க. ஆனா, YouTubeல வந்து மக்கள் வந்து, இது வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்பீசிஸ் வச்சிருக்கிற இடம், இது பாதுகாக்கிற இடம்லாம் கிடையாதுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு உயிரினத்த டிஎன்ஏல வைக்கணும்னா, அந்த லேப் எப்படி இருக்கும்னு பாருங்க. 12த் படிக்கும்போது பாம்பு வச்சிருப்பாங்க, உங்களுக்கு பல்லி வச்சிருப்பாங்க, அடுத்தது தவளை வச்சிருப்பாங்க. அந்த லேப் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு டெமோ மாடல் தான். ஆனா மக்கள் வந்து செம்மையா அதுவும் நம்ம இந்தியா, தமிழ்நாட்டு மக்கள் தாங்க இத பாதுகாக்கிறாங்க, அத பாதுகாக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அப்படியே வந்து எந்த இயற்கையும் மனிதனால வெல்லவே முடியாது. இவங்க இங்க காட்டுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே இந்த பயோசிந்தெடிக்லாம் வச்சு, அப்படியே உயிரினத்துங்கள்லாம் வந்து இவங்க இது படுத்துறாங்களா? அப்படிலாம் கிடையாது. இயற்கை தன்னைத்தானே தகவமைச்சுக்கும். மனிதன் ஒரு அளவுக்கு தான் அவன் கற்பனைய வந்து வளர்த்து கொஞ்சம் முடியுமே தவிர, அவனால இயற்கைய மிஞ்சி இது பண்ண முடியாது. அவன் செயற்கையா என்ன வேணாலும் உருவாக்கிக்கலாமே தவிர, எந்த ஒரு உயிரினத்தையும் போய் இயற்கையோட அவனால விளையாட முடியாதுங்க. இங்க இருக்கிறது எல்லாமே புரோட்டோடைப்பு. இது வந்து இப்படி இது வந்து பண்ணலான்னு இவங்க சொல்றாங்க. ஹீலிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. நமக்கு 7 ஃப்ளோர் இருக்குங்களா? ஃபியூச்சர் ஹீரோஸ், டுமாரோ டுடே, அல்வாஹா, ஹீலிங் இன்ஸ்டிடியூட், ஆஸ்போப், பிரைவேட்டு, ஈவென்ட் ஹால் அப்படின்னு 7 இடம் இருக்குங்க இங்க. And Waha means oasis from Arabic. This is our wellness lab where we encourage you to disconnect from இது technology வந்து சாப்டர் and 3ங்க. reconnect with your mind, body, and spirit. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஆரா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுலங்க. இப்படி வச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே இந்த உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன், ஹீலிங் அந்த மாதிரி இது வந்து கான்செப்டை இது பண்ணி தாங்க இது வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. எல்லா இடத்துலயும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்த உடனே இங்கேயும் அந்த மாதிரி தாங்க மைண்ட் ஹீலிங் மாதிரி தான் இந்த இது எல்லாமே இருக்கு. வாக்கா இது இன்னும் டவுன் மாதிரி இருக்கு. நான் நடந்த உடனே பார்த்தா என் காலில் இருந்து தண்ணி வந்து இன்னும் இருக்கு. இந்த இடம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு நடக்கிறதுக்கு. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஒரு அனிமேஷன். Seats here, that's room for more people to join us. ஓகே ஓகே. ஓகே.
இந்த இடத்துல எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. ரிலாக்ஸாக மைண்டை பண்ணுறதுக்காக காமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடம். இங்கே தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்க. சமத்துவத்திற்காக, கடவுளுக்காக, அந்த மாதிரி படைப்பாற்றலுக்காக தமிழ் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அறிவியலுக்காக அப்படி சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக, வீட்டிற்காக, குடும்பத்திற்காக சொல்லிட்டு தமிழ்லையும் வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லா இதுலையுமே இருக்குங்க. இது மேலே வந்து அன்புக்காக இருக்கு. இதான் 3வது சாப்டர் அல்வாகாங்க. அப்படின்னா என்னென்னா, இது வந்து இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ரிலாக்சேஷன், ஆரா, சவுண்டு தெரப்பி அந்த மாதிரி கான்செப்டில் வந்து இந்த சாப்டர் 3 உருவாக்கியிருக்காங்க. நம்ம முன்னாடியே வந்து சாப்டர் 5 பார்த்தோம், அது ஸ்பேஸ் ஸ்டேஷனு. சாப்டர் 4 வந்து ஹீல் பண்ணுறது, பயோசிந்தட்டிக்கை வச்சு ஹீல் பண்ணுறது. இப்போ இந்த சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. அதே அந்த யோகா, இந்த சவுண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி மைண்டுக்கான ரிலாக்சேஷனுக்காக வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தாங்க. மேற்குலகத்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, யூரோப்பு, இங்கிலீஷ் பீப்புள்ஸு, அவங்க எல்லாமே இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரி மைண்ட் தெரப்பி அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அவங்கள ஈர்க்கிறதுக்காக தாங்க இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்தவரை ஒரு கம்பி கட்டும் இடம்தான், கதைதான். இது பேர் வந்து டுமாரோ டுடே அப்படின்னு பேர். அதாவது நாளைக்கு உள்ளதை இன்னைக்கே வந்து நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப்னா அறிவியல் வந்து கண்டுபிடிப்பிலே தான் இருக்கே தவிர இது ஒன்றும் நடைமுறை சாத்தியத்துக்கு வரலங்க. இது எல்லாமே ப்ரோட்டோடைப் தான் எல்லாமே இங்கே இருக்கிறது. இது வந்து மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்குங்க. அதில் மேலே வந்து ஈவெண்ட் ஹால் நமக்கு கிடையாது, ப்ரைவேட் நமக்கு கிடையாது. அடுத்து வந்து ஹோப் அப்படின்னு இருக்குங்களா, அடுத்து வந்து ஹீல் இன்ஸ்டியூட்னு இருக்கு, அல்வாகான்னு இருக்குங்களா, அடுத்து டுமாரோ டுடேன்னு இருக்குது, அப்புறம் ஃபியூச்சர் ஹீரோ லாபிக்கு போயிட வேண்டியதாங்க. அடுத்து வந்து ஷாப் வந்து இருக்குங்க அதுக்கு கீழே. மொத்தம் 5 இடத்துல தான் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. 5 பிரித்து 5 சாப்டராக பிரித்து தான் இந்த இடத்த நமக்கு வந்து இது பண்ணுறாங்க. இந்த லிஃப்ட்டே ஒரு மாடலாக தாங்க இருக்குது. நம்ம இப்போ சாப்டர் 4க்குள்ளார போகிறோங்க. டுமாரோ டுடே. அதாவது நாளைக்கு என்ன டெக்னாலஜிலாம் இருக்குமோ அது இன்றைக்கே இருக்கான். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். போன உடனே நமக்கு அழகாக வந்து ஆடி கார் இருக்குங்க. இந்த ஆடி கார் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நிறுவனங்க இது. வேர்ல்ஸ்வாகன் இருக்குது பார்த்திங்களா, அவங்களோட குரூப் தான் இந்த ஆடி காரை வந்து தயாரிக்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மன் டெக்னாலஜி தாங்க. அவங்ககிட்டேருந்து இவங்க காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. இந்த சைக்கிளும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சைக்கிள் மாதிரி தான். இதுவும் வந்து வேர்ல்ஸ்வாகன் பஸ்ஸு. இது வந்து அவங்க ஸ்கூல் பஸ்ஸுன்றாங்க. ஸ்கூல் பஸ்ஸுன்னு சொல்லாமல் கூல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. பாருங்க வேர்ல்ஸ்வாகன் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃப்யூச்சர் டெக்னாலஜின்றாங்க. இது ஃப்யூச்சரில் போடுற சூட்டாங்க. மனுஷன் வந்து பறக்கிற மாதிரி இந்த சூட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரோட்டோடைப் தாங்க. இப்போ பார்க்குற ட்ரோனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஎஸ்ஏ மேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அமெரிக்க டெக்னாலஜி. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாமே ப்ரோட்டோடைப். இது ஆராய்ச்சியில் போகுதானா அதுவும் நமக்கு தெரியாது. பட் எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காப்பர் அந்த மாதிரி ஒரு சூட் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் மனுஷனால் போடவே முடியாதுங்க. இதுவும் வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுற மாதிரி டெக்னாலஜி தான். இந்த பைண்டிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு இது தான். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப் தாங்க. இதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு ட்ரோன் மாதிரிங்க. இதுவு பறவை பறக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு உள்ளதுங்க. நிறைய வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு இது தாங்க. அடுத்தது ரோபோங்க. இந்த ரோபோக்கிட்ட வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம், இது பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ரோபோ டெக்னாலஜியில் வந்து ஜப்பான் அடிச்சிக்கவே முடியாது. சைனாவும் வளர்ந்துட்டு வருது. அமெரிக்காக்கிட்டேயும் நிறைய இது இருக்குங்க. அப்படியே நம்ம போகும்போதே இதுவும் வந்து நம்ம மனுஷன் போட்டுக்கிற சூட் தான். இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா எல்லாம் ப்ரோட்டோடைப்பு, வர வாய்ப்பில்லை. இப்போ அப்படியே போனோன்னா
நமக்கு வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. இந்த துபாயில வந்து நெறைய இடத்துல நமக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஃபோட்டோ எடுத்து குடுப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 அந்த மாரி ரேஞ்சுக்கு தாங்க வரும். கேமராஸ் எல்லாம் நெறைய இருந்தது. அப்படியே மேல ஏறி அந்த வாய்டு சொன்னேன் பார்த்தீங்களா? ஓட்டன்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம நடந்து போறோங்க. வந்து இப்ப இந்த ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியத்துக்கு இந்த ரிங்குக்கு நடுவுல வந்துருக்கேன். அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வண்டி எல்லாமே போயிட்டு இருக்குங்களா? பெரிய பெரிய டவர்ஸ் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இதான் வந்து நமக்கு எமிரேட்ஸ் டவர். பின்னாடி இருக்கு பாருங்க. இது வந்து எமிரேட்ஸ் டவர் வந்து. நல்லா இருக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஹைட்டா இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது சின்னதா இருந்ததுங்க. இங்க வந்து பார்க்கும்போது நல்லா ஹைட்டா உண்மையாலுமே இந்த ஷான் கிலால் ஆர்க்கிடெக்ட் நல்லா பண்ணியிருக்காருங்க. இதனால தான் துபாய் ஷேக்கு புடிச்சிருக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷேக் ஷயத் ரோடுலயே வந்து ஒரு இடம் குடுத்து, அழகா இந்த ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. பக்கத்திலேயே வந்து எமிரேட்ஸ் டவரு, நல்ல ஒரு பிஸியான இடத்துல இருக்குங்க. நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ பார்க்கறது தான் வந்து ஆர்டிஏ துபாய் டிரான்ஸ்போர்ட் இது. அவங்களோட ஃப்ளையிங் டாக்ஸின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த காலத்தில வரும்னு தெரிலங்க. ஆனா இதெல்லாம் வந்து புரோட்டோடைப் தான். இந்த கட்டடத்துல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காலம்ஸ் இல்லாம அந்த பாருங்க அந்த ரவுண்டு அந்த முட்டை ஷேப் சொல்லுவாங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்லயே வந்து இருக்கு பாருங்க. நெறைய இடத்துல அப்படிதான் வந்து இந்த பில்டிங் இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு காலமுமே இல்லங்க. இந்த மாரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரு அந்த மாரி தான் இருக்கு. ஃபுல்லுமே இங்க பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது கடைசி சாப்டர் ஃபியூச்சர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டுங்க. இது 5வது சாப்டரு. இது வந்து குழந்தைங்கள கவர்ற மாரி இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா, கடைகளும் வச்சு சேல் பண்றாங்க. அதாங்க துபாய். வேடிக்கையும் காட்டுறாங்க, சம்பாரிக்கிறாங்க. ஃபியூச்சர் ஹீரோஸ்ன்னு போட்டு சின்ன பசங்கள வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இந்த இடம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, திங்ஸ்லாம் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனா எல்லாமே காஸ்ட்லியா இருக்குங்க இங்க. நம்ம அந்த மாரி பசங்களுக்கு வாங்க முடியாது. ஆனா இந்த ஒரு பொருள் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த மாரி ஒரு இன்னோவேட்டிவா இருக்குங்க இங்க இருக்க எல்லாமே. இங்க வந்து ரோபோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம் ரெடி பண்ணுதுங்க. அதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா காஸ்ட்லிங்க இங்க. இன்கேஸ் நீங்க டிக்கெட் வாங்கலன்னா, இங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட்ன்றத நான் சொல்றேன். அந்த அமௌண்ட் குடுத்துட்டீங்கன்னா, குடுத்து நம்ம பொருள பர்ச்சேஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த டிக்கெட் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸா நம்ம வந்து புக் பண்ணணும். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, இது வந்து நம்ப குடுத்து வாங்குற அளவுக்கு இருக்காதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேனா வந்து ஒரு 40 ஏடி வருது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து 40 ஏடின்னா, நம்ம ஊர் காசுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வருதுங்க. அந்த மாரி எல்லாமே ஒண்ணு பென்சில் பாருங்க. 15 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ரூ. 400 ரேஞ்சுக்கு வருங்க. 15 ஏடி. எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும் இங்க வாங்கும்போது. இது வாங்குனா தான் நமக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோன்றத நான் சொல்றேன். இந்த இடத்துல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி போட்டு நம்ம வேணுன்ற காஃபிய என்ன காஃபின்ட்டு இது பண்ணலாம். ஆனா வந்து ரேட்லாம் அதிகம். அது கேட்டோம்னா வந்து ரோபோ வந்து நமக்கு போட்டு குடுக்குதுங்க காஃபி. ரேட்லாம் பாருங்க. 20 கிராம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 450 கிட்ட வருது. அதான் ஸ்டார்ட்டிங் பிரைஸே இங்க. ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் பார்த்துட்டு வெளியில வந்திருக்கேங்க. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இதான் மெட்ரோ பிரிட்ஜு. அப்படியே மெட்ரோ வழியா கனெக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வழியால தான் உள்ளுக்குள்ள வந்தேன் நானு. நம்ம வந்து டாக்ஸில வந்தாலும் ஷேக் ஷயத் ரோடு வழியா வந்துடலாம். மெட்ரோ வழியாவும் வந்துடலாம். பில்டிங் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. இது வந்து ஒரு காஸ்ட்லியான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ங்க. கிட்டத்தட்ட ரூ. 4500 வந்தது. நம்ம டிக்கெட் வாங்கலன்னா கிட்டத்தட்ட ரூ. 10,000க்கு அங்க பொருள் வாங்குனா நம்மள வந்து அலோ பண்றாங்க. அதாவது விலைக்கு ஏத்த ஒர்த்தானா ஒர்த்து தான்னு வச்சுக்கலாண்ணா. ஆனா வந்து
நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. முத்துஃப்ளை சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம கன்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இது துபாயில எனக்கு 3வது நாள். அடுத்தது வந்து நான் துபாய் மால்ல இருக்க அக்வேரியம் பார்க்க போகிறேங்க. கன்டினியூஸாக நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பூஜ் கலிஃபா அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள்.